சொல்ல துடிக்குது மனசு. முதல்ல லவ் பண்ணும்போதே ஓடி போய் கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டுல தெரிஞ்சு எங்க ரிலேஷன்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணது. அவங்க வீட்டுல எல்லாம் ரிலேஷன்லாம் யாருமே வரல. அவர் மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனது. யார் வந்து பேசினாலும் சந்தேகம், வெளியே வந்து நிக்க கூடாது, கடைக்கு போக கூடாது, அது மாதிரிலாம் டவுட் பட ஆரம்பிச்சாரு. அதுல இருந்தே ரொம்ப பிரச்சனையாவே இருந்தது. இது மாதிரி சந்தேகப்பட்டு அடிக்கடி அடிச்சுட்டு மண்டையை உடைக்கிறது, ரிமோட்டை தூக்கி அடிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்ப தற்செயலா எங்க வீட்டுக்காரர் வந்து அது மாதிரி கேட்டாரு இல்லையா, அதனால எங்க மூத்தார் வந்து என் மேல இந்த மாதிரி பழிய சுமத்தி எங்க 2 பேருக்குள்ள சண்டை வர வச்சு எங்க வீட்டுக்காரர் இன்னும் கூட என்கிட்ட பேசுறது இல்ல, வர்றது இல்ல, போறது. பசங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கொடுமைலாம் பண்ணாங்க மேடம். இல்ல குழந்தைங்கதான் எனக்கு வேணும், எனக்கு எங்க வீட்டுக்காரர் போனா கூட பரவாயில்ல. இவங்க பாத்தீங்கன்னா என் கணவர் வேணாம், என் குழந்தை வந்தா போதும், 2 குழந்தைங்க திரும்ப வந்தா போதும்ன்றாங்க. ஏன்னா இப்ப குழந்தைங்க 2 பேருமே மாமியார் கிட்ட இருக்காங்க. அண்ட் அவங்களே வந்து 2-3 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுவா அதுவான்னு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கணவர் வேணும்னா குழந்தைய நாங்க வச்சுப்போம், அதாவது ஒரு புடி மாதிரி. குழந்தைங்க வேணும்னா கணவர் கிட்ட இனிமேல் வரமாட்டேன், எதுவுமே நான் காம்பன்சேஷன் கேட்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க மாமியார். இவங்க என்ன பண்ணலாம்? அதாவது இவங்க வந்து முஸ்லிம், கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஹிந்து பாய், ஒரு பையன். இது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வரும். இவங்க வந்து நிச்சயமா திருமணத்தை பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. பதிவு செய்யல. ஆனா இவங்களுடைய குழந்தைய இவங்கதான் வளர்க்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. முன்னாடி சொன்னாப்ல இவங்களுக்கு மனநிலை சரியில்லைனாலோ இல்ல இவங்க 2 பேர் அதாவது இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கோர்ட்ல போய் தீர்ப்பானால் ஒழிய இந்த குழந்தைய வந்து அவங்க மாமியார் வச்சுட்டு வளர்க்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இல்ல. அவங்க வச்சுன்னு வளர்க்க முடியாது, சட்டப்படி அது செல்லுபடி ஆகாது. இவங்களுடைய குழந்தைகளை இவங்க தான் வளர்க்கணும். இவங்களும் இவங்களுடைய கணவரும் சேர்ந்துதான் வளர்க்க முடியும். இப்ப வந்து குழந்தை வேணும்னாக்க நான் வந்து அவரை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பேப்பர்ல ஏற்கனவே நான் சொன்னாப்ல எழுதி கொடுக்கறதோ இல்ல இந்த மாதிரி நான் வந்து எனக்கும் உனக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெறும் பேப்பர்ல எழுதி கொடுத்து ஊர் பஞ்சாயத்து முன்னாடி எழுதி கொடுத்தாலாம் செல்லுபடி ஆகாது. இவங்க வந்து பண்ணணும், கோர்ட்ல போய் தான் டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தா கூட எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல, நாங்க 2 பேரும் வேற வேற மதத்தை சார்ந்தவர்கள், நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கு, எங்களுக்கு வந்து எந்த குழந்தை யார்கிட்ட இருக்கணும், நான் வளர்க்கறேன் இல்ல அவர் வளர்க்கட்டும் அப்படிங்கறது தீர்மானம் பண்ணக்கூடியதெல்லாம் கோர்ட்ல தான் தீர்மானம் பண்ண முடியுமே தவிர இவங்க மாமியாரோ இல்ல இவங்களை சார்ந்தவர்களோ, அதாவது பெரியவங்க வீட்டுல பெரியவங்களோ அவங்களாக தீர்மானம் பண்ண முடியாது. இவங்களும் இவங்க கணவருமா சேர்ந்துதான் தீர்மானம் பண்ண முடியுமே தவிர இவங்களை தவிர வேற யாருமே தீர்மானம் பண்ண முடியாது. அதையும் தவிர முதல் குழந்தைக்கு வந்து 5 வயசு அப்படின்னு சொல்றாங்க. பெண் குழந்தை வந்து அதுவும் இவங்க வந்து ஒரு முஸ்லிம் அப்படிங்கறதுனால பெண் குழந்தை இவங்கள்ட்ட தான் வளரணும். அந்த சட்டமே வேற. ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு 12 வயசு இல்ல 13 வயசுல பியூரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சோ அந்த நிலை வரத்தெல்லாம் அந்த குழந்தை அம்மாவோட தான் இருக்கணும். அம்மா இல்லைன்னா அது யார்கிட்ட போகணுங்கிறது சட்டம் சொல்லுது. அம்மா நல்ல உயிரோட இருக்காங்க, மனநிலை சரியா இருக்கு, அவங்களால வளர்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அவங்கள்ட்ட இருக்கு. என் கணவர் என்னிடம் இல்லைன்னா கூட நான் வந்து வேலை செஞ்சு நான் வளர்க்கறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கு. அப்படி இருக்கிறத அந்த பெண் குழந்தை இவங்கள்ட்ட தான் வளரணும். அதே மாதிரி ஆண் குழந்தை வந்து 3 வயசு தான், 5 வயது வரைக்கும் அந்த குழந்தை இவங்கள்ட்ட தான் இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் பெற்ற தாய்க்கு தான் தெரியுமே தவிர பாட்டி இல்லன்னா இவங்களோட சித்தி இவங்களோட இமீடியட் ரிலேட்டிவ் இவங்க அக்காக்கு கூட இவங்க தெரியாது, பெற்ற தாய்க்கு தெரியாது, வந்து மற்ற ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ இவங்களுடைய கேஸ பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளுமே இவங்கள்ட்ட தான் வளரணும்.
ஸோ அவங்க வந்து இல்ல இல்ல நாங்க தான் வளர்க்க போறோம், உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல அப்படின்னு சொல்றது தவறான ஒரு வாதம். கையெழுத்து போட்டு தர சொல்றாங்க, நீ இனிமேல் உனக்கும் என் பையனுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நான் குழந்தைய கொடுத்துடுறேன் அப்படி. அவங்க they don't want to, பாசத்தினால குழந்தைங்களை வச்சு வளர்க்கணும்னு எதுவும் ஐடியாவாமா அவங்களுக்கு? அப்படின்னு நல்லாதான் பாத்துப்பாங்க, இப்ப எழுதி கொடு அப்படின்றாங்க. அதாவது இந்த அம்மா எழுதி கொடுத்தாலும் சட்டத்துக்கு முன்னால அந்த மாதிரி எழுதி கொடுக்கறது வந்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா எதுவுமே நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் தான் நீங்க டைவர்ஸ் வாங்குறதா இருந்தா கூட கோர்ட்ல போய் எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல, நாங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கிறோம், நாங்க குழந்தைகளை நான் வளர்க்கறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கலாமே தவிர யார்கிட்ட இருக்கணும், குழந்தை யார்கிட்ட இருக்கணும், எப்படி வளரணும் அப்படிங்கறதெல்லாம் கோர்ட்ல தான் தீர்மானம் பண்ண முடியுமே தவிர ஒரு வெள்ளை பேப்பர்ல நான் இனிமே அவரை பார்க்க வரல, நான் குழந்தைய வச்சு வளர்க்கறேன், இல்ல நானும் அவரும் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து 2 சாட்சி போட்டு வாங்குறதெல்லாம் சட்டத்துப்படி செல்லுபடி ஆகாது. சரி அம்மா, இப்ப இவங்க அடுத்து வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றீங்க இல்லையா? கண்டிப்பாக. இமீடியட்டா இவங்க வந்து இவங்களுடைய குழந்தைகளை தன்னிடம் கொண்டு வரணும் அப்படின்னாக்க, குழந்தைகள் எங்க இருக்கோ, இப்ப திருவண்ணாமலைன்னு சொன்னாங்க, திருவண்ணாமலையில இருந்தா திருவண்ணாமலை காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னுடைய விஷுக்கு அகேன்ஸ்டா, என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக என்னுடைய 2 குழந்தைகளையும் அவங்க வச்சிருக்காங்க, அந்த குழந்தைகளை என்கிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாக்க நிச்சயமா அவங்க குழந்தைய வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல மனு போடலாம். இவங்க மறுமணம் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இவங்க மறுமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமா முதல்ல கணவரை வந்து டைவர்ஸ் பண்ணணும். டைவர்ஸ் பண்ணாம எழுதி கொடுத்தேன், வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுத்தேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா 2வது கல்யாணம் பண்ணிட்டா அது நிச்சயமா பிரச்சனையால முடியும். இவங்க முஸ்லிமா இருந்து அவங்க ஹிந்து பையனை கல்யாணம் பண்றதுனால இது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கவர்ன் ஆகுது. சோ அந்த சட்டத்தின்படி இவங்க முதல்ல கோர்ட்ல போயிட்டு என்னால இனிமே இவரோட வாழ முடியாது, இன்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி அவரும் அதுக்கு ஒத்துக்கொண்டா, இந்த மாதிரி என்னால இந்த பொண்ணோட வாழ முடியாது, இனிமே இந்த காரணங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாருனாக்க 2 பேருமே மியூச்சுவலாவே டைவர்ஸ் போடலாம். இல்லைன்னா இவங்க போட்டு அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் கேட்கணுமா? இங்க இருக்கிற இதுல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க கொடுங்கன்றாங்க. அங்கதான் கொடுக்கணும். குழந்தைகள் எங்க இருக்காங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க அதை பார்க்கணும். அதாவது குழந்தைங்க வந்து இப்போ சென்னையில எங்கேயாவது இருந்தாங்கன்னா நீங்க சென்னையில காவல் நிலையத்துல புகார் கொடுக்கலாம். இப்ப குழந்தைகள் வந்து திருவண்ணாமலையில இருக்காங்கன்னா திருவண்ணாமலையில அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் அந்த குழந்தைகள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கிற காவல் நிலையத்துல தான் நீங்க புகார் கொடுக்கணும். புரியுறதா? அதே மாதிரி நீங்க எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அந்த இடத்துலதான் நீங்க வந்து உங்களுடைய விவாகரத்தான மனு போடலாம். இப்ப சப்போஸ் நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்க, கல்யாணம் நடந்தது திருவண்ணாமலையில நடந்தது, ஆனா இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா நீங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஸ் ப்ரூஃப், நான் இந்த இடத்துல இங்க வேலையில இருக்கேன், நான் இந்த வீட்டுல இருக்கேன், இதுதான் என்னுடைய விலாசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப நீங்க மனு போடுறத மணப்பெண் அதாவது கல்யாணம் ஆன பெண் எங்க இருக்காலோ அங்க கூட பெட்டிஷன் போடலாம். ஒண்ணு கல்யாணம் ஆன இடத்துல போடலாம், இல்லைன்னா அந்த மனைவியானவள் எங்க இருக்கிறாளோ அந்த இடத்துல மனு போடலாம். இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா நீங்க இருக்கிற ரெசிடென்ஸ் ப்ரூஃப், நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க இங்கதான் பெர்மனண்டா தங்கி இருக்கீங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை தாக்கல் பண்ணீங்கன்னா உங்களுடைய மனுவுடன் அந்த ஆதாரத்தை தாக்கல் செய்யும் பொழுது அந்த இடத்துல நீங்க மனு தாக்கல் செய்யலாம். ஏன்னா இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இதுதான், நீங்க அந்த ஊருக்கு போய் அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சரிங்களா? வேற எதுவும் கேட்கணுமா? சொல்ல துடிக்குது மனசு.